சமீபத்தில் நடந்த திரையரங்கு உரிமையாளர்களோட வேலை நிறுத்தம் பற்றி எந்த ஒரு பெரிய நடிகர்களுமே ஆதரித்து பேசலை. கமலும் ரஜினியும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சாங்களே தவிர திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட பேசலை. அதே மாதிரி கோலிவுட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நடிகர்கள் பட்டியலில் இருக்கிற விஜயும் அஜித்தும் குரல் கொடுக்கல. இதில் விஜய் குரல் கொடுக்காததுக்கு காரணம் அவர் தியேட்டர் உரிமையாளர்களால் பல தடவை மிரட்டப்பட்டு கோடிக்கணக்கில் நஷ்ட ஈடுன்ற பேரில் பணத்தை இழந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழலில் இப்போ உருவாகிற மெர்சல் படத்தை எந்த விநியோகஸ்தர்களுக்குமே விற்காம டைரக்டாக தியேட்டர்லேயே ரிலீஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு தயாரிப்பு தரப்பும் விஜயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுக்கு ஒருவேளை தியேட்டர் உரிமையாளர்கள் ஒத்துக்கலைன்னா நேரடியாக டிடிஹெச் உள்ளிட்ட டெக்னாலஜி ரிலீஸ் தான் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்களாம். ஒருவேளை விஜயோட இந்த அதிரடி முடிவு வெற்றி அடைஞ்சதுன்னா எல்லா பெரிய நடிகர்களுமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே தமிழ் ராக்கர்ஸ் பிரச்சனை, அப்புறமா இப்போ ஜிஎஸ்டியால் தியேட்டரில் டிக்கெட்டோட விலை, பாப்கார்னோட விலைன்னு எல்லாமே ஏறி போயிடுச்சு. அடுத்ததாக இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா தியேட்டரோட கதி என்ன ஆகும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக NET TV4Uக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.